எல்லோருக்கும் வணக்கம். நான் என் பேர் சரவணன். நான் 2020 அக்டோபரில் தான் இந்த சென்டரில் ஜாயின் பண்ணேன். நம்ம இந்த எஸ்கேபி சூப்பர் மார்க்கெட் மாடியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய அந்த ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே தான் ஜாயின் பண்ணேன். சேர்ந்த அப்போ சார் சொன்ன விஷயம், நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் மேக்ஸிமம் நிறைய இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட் எல்லாமே இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வரவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்கில் அந்த ஃபுல் கன்சிஸ்டன்சியை கொடுத்தா அவங்க ஒரு 1 இயர்க்குள்ளாடிலாம் அவங்க செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னு. அந்த டைம் நான் இங்கே சேர்ந்த ஒரு 6 மாதத்தில் எங்கள் அப்பா டெத் ஆகிட்டாங்க. அவங்க கவர்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணாங்க. அப்போ அந்த கம்பேஷனேட் எனக்கு போகிறதுக்கும் பெரிய அளவில் ஐடியா இல்லை. அப்போ அந்த ஒரு இதில் ஒரு 3-4 மாதம் கம்ப்ளீட்டாக எனக்கு பிரேக் ஆகிட்டு, சுத்தமாக புக்கே எடுக்கலை அப்படின்னு. ஆனால் இங்கே சாருக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அவருக்கு அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்களே அதில் ட்ராப் அவுட் ஆனால் கூட சார் திருப்பி அவங்கள கூப்பிட்டு பேசுவார். அதில் அவரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் இந்த ஒரு விஷயத்துக்காக. ஒரு நாள் ஈவினிங்கில் ஒரு நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும். சாரே ஃபோன் பண்ணார், என்ன சரவணன் கொஞ்ச நாளாக சென்டர் பக்கம் ஆளையே காணும் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு அப்படின்னு. அவர் சொன்னார், சரி நீ நாளைக்கு சென்டருக்கு வா அப்படின்னு. நானும் அடுத்த நாள் சென்டர் போனேன். அன்றைக்கி சார் வந்திருந்தார், கிளாஸ் எடுத்தார். அதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அவர் சொன்னார், என்ன பார்த்துட்டு போனோம் அப்படின்னு. அதில் போன சார் அவர் சொன்ன ஒரு விஷயம், இது எல்லாருடைய லைஃப்லேயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். எல்லாரும் கூட எல்லாரும் கடைசியாக எப்போவுமே இருந்துட முடியாது. அதனால் இப்போ கொஞ்ச நாள் ட்ராப்பு அவுட் ஆனது இருக்கட்டும், ஆனால் இப்போ திரும்பவும் கூட முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அந்த டைம் திரும்பவும் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது நடந்த அந்த 2022 குரூப் 4ல் 158. அதான் அந்த டைம் ஒரு 9 கொஸ்டின் இல்லை 10 கொஸ்டின் போட்டிருந்தா அந்த டைம் கிடச்சிருக்கும். அந்த டைம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த டைம் நடந்த குரூப் 2ல் ப்ரிலிமினரி பாஸு, ஆனால் மெயின்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் சார் சொன்னார், இது எல்லாமே நமக்கு பார்த்தோன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்லாம் இது நமக்கு கிடைக்காததாக இருக்கலாம். அடுத்த தடவை இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்டாக உட்காந்து படி அப்படின்னு சொன்னார். ஸ்டாஃப்ஸு, டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸு, மௌரியா மேடம், அதுக்கப்புறம் சிவசங்கரி மேடம், அதுக்கப்புறம் ஆதிரா மேடம், இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் மீதி உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் நான் வரும்போது அவங்க யாருமே இல்லை. அவங்க எல்லாருமே மேபி நியூ ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம். அவங்களுடைய ஒர்க்கும் ரொம்பவே டெடிகேட்டிவ். அதையும் நம்ம பாராட்டியே ஆகணும். ஓகே சார், தேங்க்ஸ்.